நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சென்ட்ராஜன் சொல்லிட்டாப்புல. இருந்தாலும் இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் படம் நடிக்க நிறைய இடத்துல போகும்போது டைலாக் பேப்பர்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் ஸ்கிரிப்ட் புக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது டேரக்டர்கிட்ட. நாளைக்கு என்ன டைலாகு அப்படின்னாரு. அங்கே வச்சிருக்கலாம். கடைசியில் பார்த்தா டைலாக் பேப்பரே இல்லாமல் மொத்த படத்தையும் முடிச்சிட்டாரு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது படம். டைரக்டர் சார், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பாண்டு சார், அப்புறம் பிரகாஷ் அண்ணன், அண்ணன் நம்ம இன்பண்ணன் எல்லாரும் வந்து ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. நான் உண்மையாகவே வந்து பெங்களூர் போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும். முதல்ல நான் பெங்களூரில் போய் படம் பண்ணுறதுக்கு காரணமாக வந்து மீசராஜன் அண்ணன் தான் காரணம். முதல்ல தேங்க்ஸ்ண்ணா. அதுக்கப்புறம் தொடர்ந்து பெங்களூரில் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பித்தா என்னை கூப்பிட்டாங்க. அப்புறம் இப்போது எனக்கு வந்து பெங்களூரில் வந்து மிகப்பெரிய ஒரு பலம்னா அது பிரகாஷ் பழனி அண்ணன் தான். அப்புறம் பாண்டு அண்ணன் எல்லாருமே வந்து நிறைய அங்கே நம்ம அங்கே போய் ஏதோ ஒரு ஹோட்டலில் இருக்கிறோம் தங்குறோம் அப்படின்றலாம் இல்லாமல் அவங்க வீட்டு பையன் மாதிரி நம்மளை உட்கார வச்சுட்டு நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா கவனிச்சு அனுப்பிச்சாங்க. நல்ல படம் நல்லா வந்திருக்குது. என்னுடைய ரோலும் நல்லா இருந்தது. எனக்கு துணையாக இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் சாருக்கு, ஸ்ரீகாந்த் சார்கிட்ட, அப்புறம் என் பண்ண அண்ணன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரிஷி சாருக்கு, அப்புறம் ஹீரோயின் மேடம் வேற லெவலு. ஒரு நாள் கூட எங்ககிட்ட பேசுனது கிடையாது ரிஷி வந்து ஹீரோயின் மேடம். நாங்களும் ரொம்ப நாளாக பேசுகிறோம் ட்ரை பண்ணேன். இப்போ போய் மேடையில் போட்டோம். என்னை பற்றி நல்லபடியாக சொல்லுங்கள். எப்படி சொல்லுவேன் ஹாய் கூட சொன்னதில்லை சார். குட் மார்னிங் மேடம்ன்றா அப்படின்ட்டு போவாங்க. ஆனால் 1.5 மணி நேரம் ரிஷி சார்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. நம்ம எதுவும் கேட்டதே இல்லை. நானா பரவாயில்ல, சென்ட்ராய் கிட்ட அவ்வளோ நேரம் பேசுவாங்க, என்கிட்ட பேச மாட்டாங்க சார். ஆமாம். அப்புறம் காமராஜர் அண்ணன் எல்லாருக்கும், மேடம் எல்லாருக்கும் என்னுடைய யாராவது விடுபட்டு இருந்தால் மன்னிச்சிருங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்க வேணாம், நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நல்ல படம் குற்றம் தவிர நிறைய விஷயங்கள் இந்த சமூகத்தில் நிறைய குற்றங்கள் இருக்குது, நிறைய நமக்குள்ளே நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. சிந்தனைகள், நல்ல சிந்தனைகளும் நல்ல அறிவும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சென்ட்ராஜன் சொல்லிட்டாப்புல. இருந்தாலும் இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் படம் நடிக்க நிறைய இடத்துல போகும்போது டைலாக் பேப்பர்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் ஸ்கிரிப்ட் புக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது டேரக்டர்கிட்ட. நாளைக்கு என்ன டைலாகு அப்படின்னாரு. அங்கே வச்சிருக்கலாம். கடைசியில் பார்த்தா டைலாக் பேப்பரே இல்லாமல் மொத்த படத்தையும் முடிச்சிட்டாரு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது படம். டைரக்டர் சார், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பாண்டு சார், அப்புறம் பிரகாஷ் அண்ணன், அண்ணன் நம்ம இன்பண்ணன் எல்லாரும் வந்து ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. நான் உண்மையாகவே வந்து பெங்களூர் போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும். முதல்ல நான் பெங்களூரில் போய் படம் பண்ணுறதுக்கு காரணமாக வந்து மீசராஜன் அண்ணன் தான் காரணம். முதல்ல தேங்க்ஸ்ண்ணா. அதுக்கப்புறம் தொடர்ந்து பெங்களூரில் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பித்தா என்னை கூப்பிட்டாங்க. அப்புறம் இப்போது எனக்கு வந்து பெங்களூரில் வந்து மிகப்பெரிய ஒரு பலம்னா அது பிரகாஷ் பழனி அண்ணன் தான். அப்புறம் பாண்டு அண்ணன் எல்லாருமே வந்து நிறைய அங்கே நம்ம அங்கே போய் ஏதோ ஒரு ஹோட்டலில் இருக்கிறோம் தங்குறோம் அப்படின்றலாம் இல்லாமல் அவங்க வீட்டு பையன் மாதிரி நம்மளை உட்கார வச்சுட்டு நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா கவனிச்சு அனுப்பிச்சாங்க. நல்ல படம் நல்லா வந்திருக்குது. என்னுடைய ரோலும் நல்லா இருந்தது. எனக்கு துணையாக இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் சாருக்கு, ஸ்ரீகாந்த் சார்கிட்ட, அப்புறம் என் பண்ண அண்ணன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரிஷி சாருக்கு, அப்புறம் ஹீரோயின் மேடம் வேற லெவலு. ஒரு நாள் கூட எங்ககிட்ட பேசுனது கிடையாது ரிஷி வந்து ஹீரோயின் மேடம். நாங்களும் ரொம்ப நாளாக பேசுகிறோம் ட்ரை பண்ணேன். இப்போ போய் மேடையில் போட்டோம். என்னை பற்றி நல்லபடியாக சொல்லுங்கள். எப்படி சொல்லுவேன் ஹாய் கூட சொன்னதில்லை சார். குட் மார்னிங் மேடம்ன்றா அப்படின்ட்டு போவாங்க. ஆனால் 1.5 மணி நேரம் ரிஷி சார்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. நம்ம எதுவும் கேட்டதே இல்லை. நானா பரவாயில்ல, சென்ட்ராய் கிட்ட அவ்வளோ நேரம் பேசுவாங்க, என்கிட்ட பேச மாட்டாங்க சார். ஆமாம். அப்புறம் காமராஜர் அண்ணன் எல்லாருக்கும், மேடம் எல்லாருக்கும் என்னுடைய யாராவது விடுபட்டு இருந்தால் மன்னிச்சிருங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்க வேணாம், நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நல்ல படம் குற்றம் தவிர நிறைய விஷயங்கள் இந்த சமூகத்தில் நிறைய குற்றங்கள் இருக்குது, நிறைய நமக்குள்ளே நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. சிந்தனைகள், நல்ல சிந்தனைகளும் நல்ல அறிவும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.